ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்காமல் சுத்தமான முறையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் சுத்தமான முறையில் இருக்கும். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் சம அளவு எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இஞ்சியை தோல் சீவிட்டு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சியையும் பூண்டையும் நைஸாக அரைச்சிக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பல்ஸ் விடணும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். கடைசியாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாராகிடும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு சுத்தமான டப்பாவில் அடைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதால நம்ம பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன், குருமா, எல்லா வகை மசாலா ரெசிபிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் உங்கள் வீட்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்காமல் வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.